காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் லேட் ஆகட்டுமே. ஏன்? எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதை தான். எனக்கு இன்னும் உங்க மேல டவுட் இருக்கு மேடம். என்ன டவுட்? நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க, எப்ப திடீர்னு திட்ட ஆரம்பிப்பீங்களோன்னு பயம். அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. செல்வா, நீங்க சொல்லுங்களேன். கோபி, அண்ணி ஒரு வழியா நீங்க நல்லவருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நீங்க தைரியமா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அண்ணி, நான் ஏன் தெரியுமா கோபியை கூட்டிட்டு வந்தேன்? கோபி வீட்டுல ஒரு ப்ராப்ளம். சிதம்பரம் மாமா வேற ஊர்ல இல்லாத இந்த சூழ்நிலையில கோபி வீட்டுல உடனடியா அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் ரொம்ப அவசரப்படுத்துறாங்க. என்ன அவசரம்? என்ன அவசரமா? இப்பவாது பொண்ணு பாக்குறாங்களேங்க, அதை விடுங்க. இந்த குரு இருக்காரு இல்லையா? யாரு குரு? இல்ல, இந்த ஜாதத்துல இருப்பாரு இல்லையா குரு, வியாழன். அந்த வியாழன் நோக்கம் இன்னும் ஒரு மாசத்துக்கு தான் என் ஜாதத்துல இருக்கான். அதுக்குள்ள எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும்னு அப்பா ஃபீல் பண்றாரு. அதாவது இவர் அவங்க அப்பாட்ட ரொம்ப எடுத்து சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ ஓகே, நான் கல்யாணத்தை தள்ளி போடுறேன், ஆனா சிதம்பரம் மாமா ஊர்ல வந்தா மட்டும் உன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு என்ன நிச்சயம்னு கேட்கிறாரு. இப்ப எனக்கு என்ன பிரஷர்னா, இந்த குரு என் ஜாதகத்துல ஒரு மாசம் தான் கால்ஷீட் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் என் கல்யாண நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடணும்னு அப்பா தீவிரமா இருக்காரு. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேங்க, விஜயத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி விஜய்க்கு நான் தான் பொருத்தமானவன்னு நீங்க சொன்னதா செல்வம் சொன்னாரு. உண்மையை சொல்லணும்னா, எங்க அப்பா என்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு மாசம் இல்லைங்க, இன்னும் எத்தனை மாசம் ஆனாலும் பொண்ணு பாக்குறத என்னால தள்ளி போட முடியும். ஆனா எங்க அப்பா கேட்ட கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். கோபி, நானும் தெளிவா சொல்றேன். விஜய்க்கு நீங்க தான் பொருத்தமானவர்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால எங்க அப்பாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். நான் இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் அப்பா கிட்ட எனக்காக செய்யுங்கன்னு கேட்டதே இல்லை. இதான் முதல் தடவை. அதனால அப்பா நிச்சயமா மறுக்க மாட்டாரு. அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே அவரை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதும் என் பொறுப்பு. அதனால நீங்க தைரியமா என் பேச்சு நம்பலாம். அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சரி, இப்போ அது டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்க இவ்வளவு தூரம் பேசுனதே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம வீட்டுல என்ன ஃபார்மாலிட்டி? இனிமே இது ஏன் வீடு, எப்ப வேணாலும் வருவேன், இருக்கிறத போட்டு சாப்பிடுவேன். இப்ப வேலை இருக்கு, கிளம்புறேன். சரி செல்வா, கிளம்புறேன். தேங்க்ஸ். ஐயோ, வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செல்வம், நீங்க நினைச்ச மாதிரி தானே பேசி முடிச்சேன். அப்புறம் எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க? இல்ல, இந்த ஆர்வம் தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் என் விஷயத்துல எல்லாம் போச்சு? என்ன அமைதியாட்டீங்க? நான் தான் தப்பா கேட்டேன். செல்வம், அத்தையை நினைச்சுதான் நான் உங்க விஷயத்துல ஒண்ணுமே பண்ண விரும்பல. அத்தைக்கு அது பிடிக்காது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் செல்வம் என்கிட்ட இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, நீங்க கோபி கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா கோபி விஷயமா அம்மாவுக்கு பிடிக்காது தானே? நீ இல்ல, அப்படி இருந்தும் இதையெல்லாம் மீறி நீங்க இப்ப தைரியமா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்ன இந்த தைரியம் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. அது என்னோட துரதிருஷ்டம். சாரி செல்வம். ஐயோ, எதுக்கு சாரி கிரீலா? அது எனக்குள்ள ஒரு ஆற்றாம உள்ள பூட்டி வச்சுக்க முடியல, அதான் சொல்லிட்டேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீ